அனைவருக்கும் என்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் சந்தியா, பெஸ்ட்லேஸ் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டர்ல பல் மருத்துவரா இருக்கேன். பல்லு கட்டுறதுக்காக வர நிறைய பேர் சொல்றது என்னன்னா, டாக்டர் நான் நிறைய டென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், பல்லு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உங்க தாடையில எலும்பு இல்ல, அதனால பிக்சடா பல்லு கொடுக்க முடியாது, இம்ப்ளான்ட் பொருத்த முடியாது, நீங்க கழட்டி மாற்ற பல்லு செட்டு மட்டும் தான் போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எலும்பு இல்ல, அதனால நம்ம செயற்கையா முதல்ல எலும்பு பொருத்தணும், அதுக்கப்புறம் அந்த எலும்பு ஆறுறதுக்கு நம்ம கொஞ்சம் காத்திருந்து அதுக்கப்புறமா தான் நம்ம இம்ப்ளான்ட் பொருத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிக்சடா பல்லு உடனடியே கிடைக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம தாடையில இந்த அளவுக்கு எலும்பு கரைகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன, இந்த அளவுக்கு எலும்பு கரைஞ்சிருந்தாலும் நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்சடா பற்கள் நம்ம எப்படி 3 இல்ல 4 நாட்களுக்குள்ள நம்மளால கொடுக்க முடியும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம தாடையில இருக்கிற எலும்புகள் கரைகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தாடையில என்னென்ன வகையான எலும்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். நம்ம தாடையில மொத்தம் 2 விதமான எலும்புகள் இருக்குங்க. ஒன்னு நம்ம பற்களோட வேர்களை சுத்தி இருக்கிற ஆல்வியோலர் போன், இதை நம்ம வேர் எலும்பு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பற்களோட வேர்களுக்கு கீழே அடியில பேஸ்ல இருக்கும் இல்லையா, இதுதான் நம்ம பேசல் போன் அல்லது கார்டிகல் போன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பற்கள்ல எதுவும் பிரச்சனை, ஈறுகள்ல பிரச்சனை அப்படின்னா, இல்ல நமக்கு எதுவும் அடிப்படுது அப்படின்னா, இந்த ஆல்வியோலர் போன் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப சீக்கிரமாவே கரைஞ்சிரும். பற்கள்ல பிரச்சனை, ஈறுகள்ல பிரச்சனை, இல்ல எதுவும் அடிப்படுது அப்படின்னா கூட இந்த பேசல் போன் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவு சீக்கிரமா கரையிறது கிடையாது, இது நமக்கு உறுதியாவே இருக்கும். ரொம்ப அரிதா சில சூழ்நிலைகள்ல மட்டும் இப்ப நம்ம பல் பிரச்சனைகளை நம்ம நீண்ட காலத்துக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா 1 இல்ல 2% சூழ்நிலைகள்ல இந்த பேசல் போனும் கூட கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆல்வியோலர் போன் மட்டும் கரைஞ்சிருக்கும், பேசல் போன் உறுதியா இருக்கும். இன்னும் சில பேருக்கு ஆல்வியோலர் போனும் கரைஞ்சிருக்கும், பேசல் போனும் கரைஞ்சிருக்கும். இந்த 2 சூழ்நிலைகளிலுமே நம்ம எப்படி பிக்சடா பற்கள் 3 இல்ல 4 நாட்கள்ல கொடுக்கறது, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம தாடையில அளவுக்கு அதிகமா எலும்பு கரையிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேஷண்ட் அவங்களோட 3D எக்ஸ்ரே பார்த்து அவங்களே கேக்குறது என்னன்னா, டாக்டர் இந்த அளவுக்கு எலும்பு கரைஞ்சிருக்கு, இது எப்படி நடந்தது, இது எப்படி எங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. நம்ம தாடையில எலும்புகள் அளவுக்கு அதிகமா கரையிறதுக்கு மொத்தம் 6 காரணங்கள் இருக்குங்க. முதல் முக்கிய காரணம் ஈறு பிரச்சனை. இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஈறுகளை நமக்கு அளவுக்கு அதிகமா அழுக்குகள் தான் சேர ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம பிரஷ் பண்ணும்போது ஈறுகள்ல இருந்து ரத்தம் வரும், இது அளவுக்கு அதிகமா போகும்பொழுது பற்கள்ல இருந்து ஈறுகள் கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஈறுகள்ல இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் பொழுது ஈறுகள் இருக்கிற இன்ஃபெக்ஷன் நமக்கு எலும்புகளுக்கு பரவ ஆரம்பிக்கும், நம்ம எலும்புகள் கரைஞ்சி நம்ம பற்கள் ஆடவும் ஆரம்பிக்கும். இந்த ஈறு பிரச்சனையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையே நம்ம பற்களை சுத்தி இருக்கிற எலும்புகள் கரைஞ்சி நம்ம பற்களை ஆடி விழுந்தா கூட நமக்கு வலியே இருக்காது அப்படிங்கிறது தான். வலி இருந்திருந்தா கூட நம்ம முன்னாடியே கவனிச்சிருப்போம். இந்த மாதிரி ஈறு பிரச்சனை நமக்கு ரொம்ப வருஷங்களா இருக்கு, நம்ம அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலையில நமக்கு அளவுக்கு அதிகமா எலும்புகள் கரைய ஆரம்பிக்குது. ரெண்டாவது ஆடும் பற்கள். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க வாயில பற்கள் ஆடுது அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியும், இருந்தாலும் அந்த பற்கள் அதுவே ஆடி விழற வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க. பற்கள் ஆடுறதுக்கு காரணமே அதை சுத்தி இருக்கிற எலும்புகள் பலவீனமாயிடுச்சு, கரைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். இந்த சூழ்நிலையிலும் நம்ம அதுக்கு சிகிச்சை எடுத்துக்காம அந்த ஆடுற பற்களை அப்படியே ரொம்ப வருஷங்களா வாயில வச்சிருக்கோம் அப்படின்னாலும் மீதி இருக்கிற எலும்பும் நமக்கு சீக்கிரமா கரைய ஆரம்பிக்குது. மூன்றாவது காரணம் ஆடும் பிரிட்ஜ். இப்ப நிறைய பேர் அவங்க பற்களை கட்டுறதுக்கு பக்கத்து பற்களை கரைச்சு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பக்கத்து பற்களை கரைக்கும் போது எதிர்காலத்துல நம்ம சப்போர்ட் எடுத்த பற்களும் நமக்கு ஆட ஆரம்பிக்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆடுற பிரிட்ஜை இன்னுமே கூட வாயில அப்படியே வச்சு அது கூட சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப தள்ளி போடுறோம் அப்படின்னாலும் அளவுக்கு அதிகமா எலும்புகள் கரையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான்காவது பல் எடுத்து கட்டாமல் விடுதல். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க பற்கள்ல எதுவும் பிரச்சனைனா போய் பல்ல மட்டும் எடுத்துட்டு வந்துருவாங்க, திரும்ப பல்லு கட்டியிருக்க மாட்டாங்க. இப்ப ஜிம்முக்கு எல்லாம் போறாங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணா மசில்ஸ் எல்லாம் பெருசாகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரிதாங்க நம்ம தாடையில இருக்கிற எலும்புகளுக்கு நம்ம வேலையே கொடுக்காம வச்சிருக்கோம்னா இருக்கிற எலும்பும் நமக்கு கரைஞ்சிரும். இந்த போட்டோல பாக்குறீங்க இல்லையா, இவங்க அவங்க பற்கள் எடுத்து 6 வருடம் ஆகுது, கட்டவே இல்லை. அவங்க எலும்புகள் எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஐந்தாவது கழட்டி மாட்டும் பல் செட் நீண்ட காலம் பயன்படுத்துதல். இப்ப நிறைய பேர் அவங்களோட இல்லாத பற்களை கட்டுறதுக்காக கழட்டி மாற்ற பல்லு செட்டு பயன்படுத்துவாங்க. இந்த கழட்டி மாற்ற பல்லு செட்டு பாத்தீங்கன்னா நம்ம வாயில எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம நிக்குது. அப்ப நம்ம ஒரு தடவை சாப்பிடும் பொழுதுமே அந்த அழுத்தம் எல்லாமே நம்மளோட ஈறுகளுக்கும் எலும்புகளுக்கும் தான் போகும். ஏற்கனவே எலும்புகள் கரைஞ்சிருக்கு அப்படின்னா மீதமுள்ள எலும்புகளும் அளவுக்கு அதிகமா கரைய ஆரம்பிக்குது. இந்த போட்டோல பாக்குறீங்க இல்லையா, இவங்க 8 வருடமா அவங்க இல்லாத பற்களை கட்டுறதுக்காக கழட்டி மாற்ற பல்லு செட்டு போட்டிருக்காங்க. அவங்க எலும்புகள் எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. ஆறாவது விபத்து. இப்ப நமக்கு எதுவும் அடிப்படுது, ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா சில சூழ்நிலைகள்ல பற்கள் மட்டும் உடையுது,
இன்னும் சில சூழ்நிலைகள்ல பற்களோட சேர்ந்து எலும்புகளும் உடையுது. இப்ப நம்ம பற்களை சுத்தி இருக்கிற ஆல்வேலர் போன் வேற எலும்பு சுத்தமா இல்ல, கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம எப்படி பிக்ஸடா இம்ப்ளான்ட் பொருத்தி பல்லு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம சரி பண்றதுக்கு 2 வழிமுறைகள் இருக்குங்க. முதல்ல செயற்கை எலும்பு, போன் கிராஃப்ட். எலும்பு இல்லாத இடத்துல முதல்ல செயற்கையா எலும்பு பொருத்துவாங்க. அது ஆறுறதுக்கு நம்ம 2ல இருந்து 3 மாதங்கள் காத்து இருக்கணும். அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா திரும்ப அந்த இடத்துல இம்ப்ளான்ட் பொருத்துவாங்க. இம்ப்ளான்ட் ஆறுறதுக்கு 3 இல்ல 4 மாதங்கள் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் மேல பிக்ஸடா பல்லு கொடுப்பாங்க. இந்த முறையில நம்ம வாயில நமக்கு பிக்ஸடா பல்லு வர்றதுக்கே 6ல இருந்து 8 மாதங்கள் வரைக்கும் ஆயிடும். நிறைய தடவை நம்ம பல் மருத்துவரை போய் பார்க்க வேண்டியிருக்கும். இம்ப்ளான்ட் செலவு மட்டும் இல்லாம செயற்கை எலும்பு செலவும் இது கூட நமக்கு சேர்ந்து அதிகமாகும் பொழுது செலவுகளும் அதிகமாகுது. இந்த சில பிரச்சனைகள்னால நம்மளோட மருத்துவமனையில நம்ம போன் கிராஃப்ட் செயற்கை எலும்பு பயன்படுத்துறது கிடையாது. அப்ப எப்படி டாக்டர் நீங்க பல்லு கட்டுறீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம பயன்படுத்துற முறை பேசல் இம்ப்ளான்டாலஜி அல்லது கார்டிகோ பேசல் இம்ப்ளான்டாலஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆல்விலர் போனுக்கு கீழே பேசல் எலும்பு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம பண்ற இம்ப்ளான்ட் முறை இந்த பேசல் போன்ல சப்போர்ட் பண்ணி நம்ம பண்றோம். அதனால நம்ம இதை பேசல் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த பேசல் போனை பயன்படுத்துறதுனால நமக்கு செயற்கை எலும்பு எதுவும் தேவைப்படுறது கிடையாது. அதனால அதுக்கு ஆகக்கூடிய செலவுகளும் நமக்கு இதுல வர்றது கிடையாது. இப்ப நம்ம உங்களுக்கு பற்கள் எடுக்கிறோம் அப்படின்னா பற்கள் எடுத்த அன்னைக்கே நம்ம உங்களுக்கு இம்ப்ளான்ட் பொருத்த முடியும். 1 இல்ல 2 பற்கள் இல்லைன்னா நம்ம அன்னைக்கோ இல்ல அடுத்த நாளோ பல்லு கொடுத்துடலாம். முழுவதுமா எல்லா பற்களுமே இல்ல அப்படின்னா கூட நம்ம உங்களுக்கு 3ல இருந்து 4 நாட்களுக்குள்ள பிக்ஸடா பற்கள் கொடுக்க முடியும். இன்னும் அரிதா சில சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஆல்விலர் போன் மட்டும் இல்லாம பேசல் போனும் சேர்த்து கரைஞ்சிருக்கும். இது எதனால நடக்குது அப்படின்னு பாக்கலாம். இப்ப நம்ம வாயில அளவுக்கு அதிகமான ஈர பிரச்சனைகள் இருக்கு, கழட்டி மாற்ற பல்லு செட் நம்ம ரொம்ப வருஷமா போட்டிருக்கோம், இல்லாத பற்களை நம்ம ரொம்ப வருஷங்களா கட்டவே இல்ல. இந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே நமக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம சிகிச்சை எதுவும் எடுத்துக்காம அதை வருட கணக்குல நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட எலும்புகள் கரைய ஆரம்பிக்குது. சிகிச்சைக்காக நம்ம காத்திருக்கலாங்க, ஆனா எலும்பு காத்திருக்காது. இன்ஃபெக்ஷன் இருந்தா எலும்புகள் கரைஞ்சுகிட்டே இருக்கும். சரி, இப்ப ஆல்விலர் போனும் இல்ல, பேசல் போனும் இல்ல. இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி பிக்ஸடா இம்ப்ளான்ட் பொருத்த முடியும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நம்ம பொருத்த முடியுங்க. இதுக்காக நம்ம பயன்படுத்துறதுதான் ஜைகோமா இம்ப்ளான்ட். இப்ப நம்மளோட கண்ணத்து எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்பை தான் நம்ம ஜைகோமா போன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த எலும்புல இருந்து சப்போர்ட் பண்ணி நம்ம கொடுக்குற இம்ப்ளான்ட் தான் ஜைகோமா இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜைகோமா இம்ப்ளான்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மாதிரி இருக்கும். நம்ம உங்களுக்கு ஜைகோமா இம்ப்ளான்ட் பொறுத்தாலுமே கூட இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்ஸடா பற்கள் உங்களுக்கு 3 இல்ல 4 நாட்களுக்குள்ள நம்ம கொடுக்க முடியும். அதனால நண்பர்களே, இம்ப்ளான்ட் பொருத்துறதுக்கு உங்க தாடையில எலும்பு குறைவா இருக்கு, இல்ல சுத்தமாவே எலும்பு இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையிலும் கூட நம்ம உங்களுக்கு கார்டிகோ பேசல் இம்ப்ளான்ட் முறையிலையும் ஜைகோமா இம்ப்ளான்ட் முறையிலையும் இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்ஸடா பற்கள் 3 இல்ல 4 நாட்கள்ல கொடுக்க முடியும். செயற்கை எலும்பு போன் கிராஃப்டிங் எதுவும் தேவைப்படாது. இம்ப்ளான்ட் பொறுத்துறதுக்கும் பிக்ஸடா நமக்கு பற்கள் கிடைக்கிறதுக்கும் நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம். ஜைகோமா இம்ப்ளான்ட் எப்படி பண்றாங்க, அதுக்காக கூடிய செலவுகள் பத்தியும் நம்ம விரிவா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.